விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். IPL 2024 மினி ஆக்ஷன் எப்படி இருந்தது சிஎஸ்கே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். IPL 2024 மினி ஆக்ஷனில் 31.4 கோடிங்கிற பெரிய அளவோட பணத்தோட களமிறங்குறாங்க சிஎஸ்கே அணி. தேவை வெறும் 6 பிளேயர், அதிலும் 3 ஓவர்சீஸ் பிளேயர்ஸை எடுக்கலாம். இதனால் சில டாப் லெவல் பைஸ் இருக்குன்றது நமக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் போலர்ஸ் பக்கம் பெருசாக இந்த ஆக்ஷனில் சிஎஸ்கே போகலைன்னு தான் சொல்லணும். அது கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்துச்சு. சிஎஸ்கே பெரிதும் பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ் தான் சுற்றி ஏலம் எடுத்தாங்க. முதல்ல ராவிஸ் கெட்டுக்கு ட்ரை பண்ணாங்க, ஆனால் அவர் சிஎஸ்கே பக்கம் கிடைக்கல. பிறகு ரச்சின் ரவீந்திரா ஆக்ஷனில் வந்தார். 1.8 கோடிக்கு தட்டி தூக்கினாங்கன்னு தான் சொல்லணும். ரச்சின் ரவீந்திரா 10-15 கோடிக்கு ஏலம் போவார்னு எல்லாம் நினச்சி கொடுத்த டைமில் அவர் 1.8 கோடிக்கு கிடைச்சது சிஎஸ்கேக்கு பெரிய ஒரு லக்குன்னு தான் சொல்லணும். அவரோட ஜோடியா தலைவன் சாகுல் தாக்கூரையும் தட்டி தூக்கினாங்க சிஎஸ்கே. ஏன்னா அவர் ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் போலர்ஸ் என்றதால கொஞ்சம் போட்டி இருந்துச்சு. வெறும் 4 கோடிக்கு அவர் எடுத்தாங்க. அவரும் லாபம்னு தான் சொல்லணும். சிஎஸ்கே இறங்கி அடித்த பைனா டேனியல் மிச்சல் என்று தான் சொல்லணும். டேனியல் மிச்சலை சாகுல் தாக்கூர் மற்றும் ரச்சின் ரவீந்திரா 2 பேருமே சேர்த்து 5.8 கோடி தான் சிஎஸ்கேக்கு முடிஞ்சிருக்கு. பயப்படாமல் டேனியல் மிச்சல் விஷயத்தில் காசை காட்டி வாங்கினாங்க சென்னை என்று தான் சொல்லணும். சென்னை கிரவுண்டில் ஐடியல் பிளேயராக இருப்பாருன்னு இவரோட வேர்ல்ட் கப் ஆட்டத்தை பார்த்த பலரும் சொல்லிக்கிட்டு வந்தாங்க. அப்போது நம்ம தலை தோனிக்கு இந்த விஷயத்தை தெரியாதா பின்ன? கட்டளை போடப்பட்டது, கட்டளை நிறைவேற்றப்பட்டதுன்னு தான் சொல்லணும். டேனியல் மிச்சலை 14 கோடிக்கு, அதாவது இந்த ஆக்ஷனில் சிஎஸ்கே வாங்கின அதிகூடின விலைக்கு வாங்கின பிளேயர்னா டேனியல் மிச்சல்னு தான் சொல்லணும். சிஎஸ்கே அடுத்த ஸ்டார் பிளேயர்னா சமீர் ரிஸ்வி. இவர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். ரைட் கேன் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன். இவர் டொமஸ்டிக்கில் ஆடும்போது ரைட் கேன் சுரேஷ் ரெய்னான்னு தான் இவர் எல்லாரும் சொல்லுவாங்க. லெஃப்ட் கேன் சுரேஷ் ரெய்னாவை விட்ட சிஎஸ்கே இன்றைக்கி ரைட் கேன் சுரேஷ் ரெய்னாவான சமீர் ரிஸ்வை எடுத்திருக்காங்க. 8.4 கோடிக்கு எடுத்திருக்காங்க. லாஸ்ட் இயர் நடந்த சயிட் முஸ்டாக் அலிஸில் சிறப்பாக செயல்பட்டிருந்தார் இவரால் ஆஃப் ஸ்பின்னும் ஓரளவுக்கு போட முடியும். இவரோட வழக்கமான பேட்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா 5ஆம் இல்லது 6ஆம் இலக்கம் வீரராக தான் இவர் களமிறங்குவார். 5வது பையன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சிஎஸ்கேக்கு ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் போலர் கிடைச்சாரு. கட்டைகளை வச்சே கலக்குகிற முஸ்தபிசூர் ரஹ்மான் தான் அந்த ஃபாஸ்ட் போலரு. ஆனால் அவர் IPL ஃபுல்லாக விளையாட போகிறது கிடையாது. அவர் மார்ச் 22 தொடக்கம் மே 11 வரையிலான போட்டிகளை தான் அவர் விளையாட போகிறாரு. முஸ்தபிசூர் ரஹ்மான் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவரை 2 கோடிக்கு எடுத்திருக்காங்க சிஎஸ்கே. இவர் ஓவரில் பல ஸ்லோ பால் போடுவார். அதனால் ஸ்லோ பிச்சில் இவர் கண்டிப்பாக ஒரு எஃபெக்டிவான போலராக தான் இருக்க போகிறாரு. பட் பத்ரினா இருக்கும்போது இவர் ஸ்டார்டிங் பொட்டில் இடம் கிடைக்காதுன்னது அப்படி எல்லாருக்கும் தெரியும். பேக்கப் ஆப்ஷனாக தான் பார்ப்பாங்க சிஎஸ்கே. ஆனால் பேக்கப்புக்கு தரமான பிக்குன்னு தான் முஸ்தபிசூர் ரஹ்மானை சொல்லணும். சிஎஸ்கேவோட லாஸ்ட் பிக்குனா அவ்னீஷ் ரஃப் என்று தான் சொல்லணும். அவ்னீஷ் ரஃபை 20 லேக்ஸுக்கு எடுத்தாங்க சிஎஸ்கே பிளேயிங் 11 எடுத்து பார்த்தா லாஸ்ட் இயரில் இருந்ததுலேருந்து மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் இல்லை. துஷார் தேஷ்பாண்டியோட இடத்துக்கு சாகுல் தாக்கூர் மீண்டும் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே டீமில் இருந்தவர் பிச்சை நல்லா தெரிஞ்சவர்ன்றதுனால பெரும்பாலும் சாகுல் தாக்கூருக்கு தான் போவாங்க. மொயின் அலிக்கு போட்டியாக தான் ரச்சின் ரவீந்திராவோ டேனியல் மிச்சலையோ எடுத்திருக்காங்க. மோஸ்ட்டாக டேனியல் மிச்சல் தான் சீசன் ஸ்டார்ட் பண்ணுவார்னு நினைக்கிறோம். ஏன்னா அவ்வளவு காசு கொடுத்து எடுத்ததால டேனியல் மிச்சலுக்கு பக்கம்தான் போவாங்கன்னு நினைக்கிறோம். இல்லைன்னா சமீர் ரிஸ்மி அல்லது ரச்சின் ரவீந்திரா அவர்கள் 51,000 இடத்துல ஆட வாய்ப்பு இருக்குது. அதில் இந்தியன் பிளேயர் என்னதால் பெரிய அமௌண்ட் என்னதாலையும் சமீர் ரிஸ்மிக்கு தான் இந்த பெரிய அளவிலான ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். மோஸ்ட்டாக பார்க்க போனால் ஓப்பனர் 11 பார்த்தா சிஎஸ்கேவோட ருத்ரா கேக்வாட், டெவன் கோன்வே தான் ஓப்பனர் இறங்குவாங்க. அங்கால அயன்கே ரகானே, டேனியல் மிச்சல் அல்லது மொயின் அலி அல்லது ரச்சின் ரவீந்திரா இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அங்கால சிவம் தூபே, சமீர் ரிஸ்மி, ரவீந்திர ஜடேஜா, MS தோனி, சாகுல் தாக்கூர் அல்லது தேஷ்பாண்டே, தீபக் சகார், தீக்ஷனா அல்லது சாண்டர், பத்ரினா. அங்கால வந்தால் பேக்கப்பில் இருக்கிற முஸ்தபிசூர் ரஹ்மான் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பத்ரினாவுக்கு பதிலாக பத்ரினா ஒழுங்காக செயற்படாத பட்சத்தில் அவர் வாரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இது போன்ற இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் எழில். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எழில் ஸ்போர்ட்ஸ். இந்த யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்க. மற்றும் இது பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.